This is MF Corner time. Mr. Dilip from Kotak Mutual Fund has come to give us the market outlook. So, good evening all. என்னோட பேர் திலீப் குமார். I am from Kotak Mutual Fund. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது டாபிக் வந்து மார்க்கெட் அவுட்லுக் தான். ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக பார்க்க போகிறது ட்ரம்ப் கார்ட்ஸ் அண்ட் ட்ரேட் வின்ஸ். ஸோ ப்ரெசன்ட் சினாரியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சார் ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. ஸோ அவங்களோட யூஎஸோட பாலிசி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து யூட்டர்ன் எடுக்கும், ரைட்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸோட கடன் எவ்வளோ இருக்குது, அவங்க தலையில் எவ்வளோ கடன் கட்டியிருக்காங்க அது வந்து பார்க்கலாம். ஸோ $36 trillion. நம்ம இந்தியன் ருபீஸில் வந்து இந்தியன் கரன்சியில் இந்தியன் டெர்மினாலஜியில் பார்க்கும்போது 36 lakh crore டாலர் இவ்வளோ கடன் வச்சுருக்காங்க. அதுதான் ட்ரம்ப் சாரோட கன்சர்ன். அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலான்னு அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டாக்டிக்ஸ் ஹீஸ் டேக்கிங் கேர், ரைட்? ஸோ நம்பர் இங்கே பார்க்கலாம், 36 lakh crore. ஸோ இப்போ அவங்களோட என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அது தட்ஸ் வாட் ஐ தாட் ஐ கேன் ஷோ யூ ஹியர். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ப்ராப்ளம், வாட் இஸ் த ப்ராப்ளம் கோயிங் ஆன் கரண்ட்லி? ட்ரேட் டெஃபிசிட், ஃபெடரல் டெஃபிசிட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆல்மோஸ்ட் -76% இருக்குது அவுட் ஆஃப் தர் ஜிடிபி. அவங்க ஜிடிபியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா -7.6% இஸ் தர் ஃபெடரல் டெபிசிட். ஸ்பெண்டிங் நிறையா இருக்குது, பட் டேக்ஸ் வரி வந்து வரல. தட் இஸ் அ ப்ராப்ளம், த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ஸ். இம்போர்ட் வந்து அதிகமாக பண்ணுறாங்க, ஆனால் எக்ஸ்போர்ட் எவ்வளோ கிடையாது யூஎஸில். அதில் என்ன ஆகுது? தேர் இஸ் அ ட்ரேட் டெபிசிட் இருக்குது அகெயின். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அவங்களோட என்ன ப்ராப்ளம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக கட்ட வேண்டியது இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி போயிடுச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்? தே ஹேவ் டு பே ஹையர் இன்ட்ரெஸ்ட், ரைட்? $1.2 trillion வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. இதுதான் யூஎஸோட ப்ராப்ளம். இப்போ இதோட ட்ரம்ப் சார் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க? மூணு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து எப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ் சாவரின் வெல்த் ஃபண்டுன்னு ஒரு கிரியேட் பண்ணணும்னு அவங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் முபாதலா ஃபண்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா, இந்தியாவில் நிறைய வாட்டி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்க ஒரு வெல்த் ஃபண்டை கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபண்டில் வந்து ஃப்யூச்சர் டைமில் வந்து டெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீபே பண்ணிக்கலாம். தட் இஸ் அவங்களோட கான்செப்ட். பட் அது பண்ணுறதுக்கு என்ன தேவை இருக்குது? அது பண்ணுறதுக்கு பணம் தேவையும். பணம் இருக்கா? அதுதான் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து அவங்களோட பாலிசிஸ் என்ன இருக்குது, சோர்சஸ் என்ன இருக்குது? அவங்க சொல்கிறவங்க நாங்கள் கவர்மெண்ட் காஸ்ட் கட்டிங் பண்ணுவோம், ஆயில் அண்ட் கேஸை வந்து நிறையா செல் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பணம் வரும், ப்ரைவேட்டைசேஷன், இது அதுன்னு தி ஹவ் கிவன் லாட் ஆஃப் ஐடியாஸ். பட் அது ஒர்க் அவுட் ஆகுமா? வி டோன்ட் நோ. செகண்ட் வந்து டேரிஃப், 10% ஃப்ளாட் டேரிஃப் வந்து மற்ற கண்ட்ரிஸ் மேலே போட்டிருக்காங்க. அதுலேருந்து ரெவென்யூ வந்தால் நம்ம வந்து ட்ரேட் டெபிசிட்டை, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை கம்மி பண்ணிக்கலாம்னு அவங்களோட ஐடியா. அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிஸ், ரைட்? இது வந்து ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எலன் மஸ்க் சார் அங்கே இருக்காங்க. அண்ட் $170 billion இப்போ வரைக்கும் சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட பிளான். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு அதை வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இதில் ப்ராப்ளமோட கீ இஷ்யூ என்ன இருக்குது? கீ இஷ்யூ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப, இஃப் யூ சி லோவர் ரேட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தால் கம்மியாக கட்ட வேண்டியது இருக்கும், ரைட்? பட் யூஎஸில் ப்ராப்ளம் என்ன இருக்குது? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் ரைசிங், ரைட்? ஸோ தே ஹேவ் டு பே ஹையர் இன்ட்ரெஸ்ட் ஆன் தட். அனதர் இஷ்யூ என்ன இருக்குது? பழைய சமயத்தில் 100 years முன்னாடி அவங்க வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் டேரிஃப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. சினாரியோ என்ன இருந்தது? கண்ட்ரி ரெசஷனில் போயிடுச்சு. இப்போ ப்ரெசன்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் சிச்சுவேஷன் ஹேவ் ஸ்டார்டட். 2025 Q1 யூஎஸோட ஜிடிபி டேட்டா இஸ் இன் -0.3. இட் இஸ் இன் நெகட்டிவ் டவுன். ஸோ அது அகெயின் ஸ்டார்டட் ஆகிடுச்சு. ஸோ இது இருந்தால் ட்ரம்ப் சைடோட பாலிசி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. தே ஹேவ் டு அகெயின் சேஞ்ச் த சினாரியோ. ஓகே, நவ் இந்த ட்ரேட் வாரில் யாரோ வின் பண்ணுவாங்கன்னா, ஸோ வின் பண்ணுற மாதிரி யாருமே இங்கே கிடையாது. எல்லா கண்ட்ரீஸோட எக்ஸ்பெக்டட் டேட்டா இங்கே நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து பாதிப்புப்பட்ட போகிறது மெயின் கண்ட்ரி வந்து யூஎஸ் அண்ட் மெக்சிகோ. யூஎஸோட பாருங்கள், 10% டேரிஃப் போட்டு கூட அவங்களுக்கு எதுவுமே இங்கே வந்து பெரிய பிக் திங் அவங்க எதுவும் அச்சீவ் பண்ணலை. -0.27%. அவங்க actually expected reduction in their GDP.
ஜிடிபி கான்ட்ராக்ட்ஸ் தான் ஆக போகுது இதில். இது ஒரு இஷ்யூ. இன்ஃப்ளேஷன் கீழே வரமா? நீங்கள் டேரிஃப் போடுறீங்கன்னா அந்த டேரிஃப் யார் கட்ட போகிறா? காமன் பப்ளிக், யூஎஸோட காமன் பப்ளிக் தான் அந்த டேரிஃபை பே பண்ண போகிறாங்க. அது பே பண்ணால் எப்படி வந்து உங்களோட இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. தட் இஸ் அகெயின் அனதர் கீ இஷ்யூ, ரைட்? இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, யூஎஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரி கிடையாது சைனா மாதிரி. இங்கே வந்து 67% கன்சம்ஷன் ஜிடிபியோட லோக்கல் லெவலில் நடக்குது. இட்ஸ் அ கன்சம்ஷன் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி. கன்சம்ஷன் பண்ணுறதுக்கு என்ன தேவை இருக்குது? பணம் தேவை இருக்குது, ஜாப் தேவை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டேரிஃப் ரைஸ் பண்ணீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஜாப் எங்கேருந்து வரும்? ஜாப் வர வாய்ப்பு கிடையாது, ரைட்? ஜாப் வில் கெட் ரெடியூஸ்ட், கண்ட்ரி வில் கோ இன் த ரெசெஷன், ரைட்? இந்த ப்ராப்ளம் இங்கே இருக்குது, ரைட்? ஸோ இது அகெயின் லைக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, யூஎஸில் 50%, 50% வெல்த் வந்து ஈக்விட்டியில் இருக்குது. ஈக்விட்டியில் 50% வெல்த் இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆல் பீப்புள்ஸ் வெல்த் வில் கெட் லாஸ்ட். ஸோ அது கூட ஒரு கன்சர்ன். ஸோ டேரிஃப் கூட போடணும், ஸ்டாக் மார்க்கெட் கூட கீழே வரக்கூடாது. இது எப்படி நடக்கும்? ட்ரம்ப் சார் தான் சொல்ல முடியும், ரைட்? இது ஒரு ப்ராப்ளம். இதோட எல்லா சொல்யூஷன் இப்போ என்ன இருக்குது? யூஎஸ் ஹாப்பி எண்டிங் ஃபார் யூஎஸ் வரோமா? ஸோ ஹாப்பி எண்டிங் வேணும்னா என்ன தேவை இருக்குது? ஆக்ஷன் நீங்கள் போட்டிருக்கோம். ஃபெடரல் டெபிசிட்டை ரெடியூஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை ரெடியூஸ் பண்ணணும், ஓகேவா? கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இம்போர்ட்டை கம்மி பண்ணணும். பண்ண முடியுமா? டோன்ட் நோ. மூணாவது வந்து வெல்த் ஃபண்டை கிரியேட் பண்ண போகிறாங்க, ரைட்? கோல்டு கார்டு ஸ்கீம் கூட கொண்டு வந்தாங்க, ரைட்? $5 billion சம்திங், ஐ திங்க், எனக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் நம்பர் தெரியாது, பட் சம் நம்பர் வாஸ் தேர், ரைட்? எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா யூ கேன் கெட் யூஎஸ் சிட்டிசன்ஷிப், அந்த மாதிரி கோல்டு கார்டு, அந்த மாதிரி ஆல் தி ஸ்கீம்ஸ் தே ஹவ் ப்ராட். பட் அது ஒர்க் அவுட் ஆகுமா? தட் வந்து பார்க்கணும். இப்போ இது வந்து ஓகே, இது வந்து அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க, இட் இஸ் ஃபைன். பட் திங்ஸ் சுட் பி இன் கண்ட்ரோல். ட்ரேட் டெபிசிட்டை நீங்கள் கை வச்சுட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? ப்ராப்ளம் அந்த பக்கம் எழுதியிருக்கேன். திங்ஸ் ஷுட் பி இன் கண்ட்ரோல். ட்ரேட் டெபிசிட் ரெடியூஸ் பண்ணுற ட்ரை பண்ணிங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், கன்சியூமர் ஸ்பெண்டிங் கீழே வந்துடும், ஜிடிபி growth rate will go down, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஐஐபி அண்ட் பிஎம்ஐ டேட்டா எல்லாமே நெகட்டிவ்ல போயிடும். இது நெகட்டிவ் யூஎஸ் cannot afford at this moment, right? ஸோ அகெயின் லைக் இப்போ நீங்கள் பாருங்கள், யூ டர்ன் வந்தினே இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை கம்மி பண்ணணும். இது பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணணும். டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணால் எங்கே அடி வாங்கும்? இன்ஃப்ளேஷன் ரேட், பாண்ட் ஈல்டு இப்போ யூஎஸில் வந்து மோர் தென் 4% கிட்ட இருக்குது. எவ்வளோ பாண்ட் இருக்கும்போது வட்டி கட்டணும்ல, எங்கேருந்து வட்டி கட்டுவாங்க? வட்டி கட்டுறதுக்கு காசு வேணும். ஆல்ரெடி $1.2 trillion தே ஆர் பேயிங், ரைட்? ஸோ அது இருக்குமா? ஈக்விட்டி மார்க்கெட் வந்து சஸ்டைனபிலிட்டி அதை வந்து லெவலில் வச்சிருக்கணும். ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா பப்ளிக் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு, ரைட்? யூஎஸில். ஸோ அந்த ப்ராப்ளம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் தே ஹவ் டு கீப் இன் கண்ட்ரோல். சாவரின் டெட் ஃபண்ட் நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம்னு யூஎஸ் சொல்கிறாங்க. ஸோ சாவரின் டெட் ஃபண்டுக்கு பணம் எங்கேருந்து வரும்? பணம் வந்து லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் சேவிங்ஸ் ஆகும், ஹையர் டேக்ஸ் கலெக்ஷன் இருந்தால் சேவிங்ஸ் ஆகும், ஹையர் எக்ஸ்போர்ட் இருக்கணும், லோவர் இம்போர்ட், ட்ரேட் சர்ப்ளஸ், பாசிட்டிவ் ஃபாரின் இன்ஃப்ளோஸ், இதெல்லாம் இருந்தால் தான் ஃபண்டை கிரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் இருக்கா? தட் பீப்புள் ஹாவ் டு திங்க் ஆன் இட், ரைட்? ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா இஃப் திஸ் திங்ஸ் எல்லாம் கண்ட்ரோலில் இருந்தால் இட் வில் ஒர்க் அவுட். ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ தட் நீங்கள் வந்து யூஎஸ்லேருந்து ஏதோ நியூஸ் வரும்போது அந்த டேட்டா திங்ஸ் ஷுட் பி இன் கண்ட்ரோல். அங்கே இருக்கிற டேட்டாவை வந்து பார்த்துன்னு இருங்க. அந்த டேட்டாஸ் பாசிட்டிவாக இருந்தால் ட்ரம்ப் சார் இஸ் கோயிங் இன் எ ரைட் டைரக்ஷன். அந்த டேட்டா வந்து ஏதோ நெகட்டிவ் இருந்ததுன்னா அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹி வில் டேக் யூ டர்ன். தட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஜஸ்ட் 2 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஐ வில் க்ளோஸ் மை திங். அவங்க வந்து டேரிஃப் போடுறாங்க, பின்ன ரிட்டாலியேட்டரி டேரிஃப் வருமா? டெஃபினட்டாக வரும், ரைட்? பாசிபிலிட்டி அங்கே கூட இருக்குது. ஸோ ரிட்டாலியேட்டரி டேரிஃப் இஸ் அனதர் பேக் ஃபயர் விச் கேன் ஹேப்பன். செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது? யூஎஸ் டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப் 5 கண்ட்ரிஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான், சைனா, யூகே, லக்சம்பர்க் அண்ட் கனடா. ஆல்மோஸ்ட் தீஸ் ஆர் த டாப் கண்ட்ரீஸ். அண்ட் நிறையா யூஎஸ் ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் ஃபாரின் டெட்ஸ் இவங்க வந்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து டாலர் செல் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணால் யூஎஸ் டாலரோட ஈல்டு இப்போ 4 இருக்குல்ல, அது 5 கூட போகலாம், ரைட்? இஃப் தே ஸ்டார்ட் செல்லிங் இட், ரைட்? ஸோ அந்த கண்ட்ரி கூட வந்து அகெயின் யூஎஸ் ஹேவ் டு பேட்ச் அப். ஸோ தட்ஸ் வை ட்ராரிஃப் வந்து கொண்டு வரதுக்கு சொல்கிறதுக்கு ஈஸி, பட் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான், ரைட்? ஸோ வி வில் சி லாட் ஆஃப் யூ டர்ன் ஹியர் அண்ட் தேர். ஸோ இந்த டேட்டாஸ், இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கீ பாயிண்ட்ஸை வந்து
மைண்டில் வச்சுக்காங்க. That will be definitely helpful for you when you come US news in and around. So I hope in the small presentation உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். Thank you so much and thank you from Kotak family.